உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதல்கள். வேதாமத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு. இயேசு, இறைவன் இயேசுவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவும், நம்மை சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராம புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே ரத்தம் உங்களை பாதுகாக்கும். இந்த ரத்தத்தை நீங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு கதவு நிலைகளில் நீங்கள் பூச வேண்டும். அப்பொழுது நான் எகிப்து தேசத்தில் கடந்து செல்லுகிற பொழுது உங்களுக்கு அந்த அழிவு நேரிடாதபடிக்கு நான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவேன். இந்த இரத்தத்துக்குள், அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளே மறைந்திருக்கிற நீங்கள் என்னுடைய ஜனங்கள்ங்கிறத நான் கண்டு கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இரத்தத்திலே ஒரு உடன்படிக்கை. இறைவன் தன்னுடைய கற்பனைகள், அதாவது தன்னுடையதான சட்டங்கள் மூலமாக, தன்னுடையதான வார்த்தைகள், அவர் கொடுத்த உபதேசங்கள் மூலமாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து வாழுகிற பொழுது எங்கள் வாழ்க்கையில பாதுகாப்பு உண்டு என்று அநேகர் தெய்வங்களை குறித்து பேசுகிறார்கள். பக்தி உள்ள அவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உலகத்தில் கண்ணை மூடினால் விழித்திருப்பதற்கான ஒரு இடம் உண்டா என்கிறத அவன் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஜனங்கள் சொல்லுகிறார்களே, அதனுடைய பேர் என்னவென்று சொன்னால் அர்த்தம் இறைவனுடைய அபிஷேகத்தை பெற்ற, இறைவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள்ங்கிற அந்த பாக்கியத்தை பெற்ற ஜனம் கிறிஸ்தவ ஜனம், இறைவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனம். இந்த ஜனத்தை இறைவன் ஆளுகிறார். இந்த இறைவன் இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொருக்கும் ஒரு தருணம் கொடுக்கிறார், ஒரு ரட்சிப்பை தர காத்திருக்கிறார். பூமியில வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த இயேசு தன்னுடைய ரட்சிப்பை தர காத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்ள நீ சம்மதமா? உன்னுடைய வருத்தம், உன்னுடைய துன்பம், உன்னுடைய சமாதானம் இல்லாத வாழ்க்கை, வியாதி, கடன், கஷ்டம், வேதனைகள், நீ ஒருவேளை நினைக்கல நீ செய்கிற பூஜைகளோ அர்ச்சனைகளோ அல்லது காரியங்களோ உன்னை பாதுகாக்கிறது அப்படின்னு நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது ஒரு நாள் இந்த பாடி உன்னை விட்டு நீங்கி போகும், இந்த சர்ரம் உன்னை விட்டு நீங்கி போகும். உன்னுடைய ஆத்மாவும் ஆவியும் கடந்து செல்லும். அது கடந்து செல்லும் போது உனக்கு அடுத்த உலகத்திலே அதை ஏற்றுக்கொள்ற இறைவன் யார்? வேற எந்த தெய்வங்களும் பிசாசுகளும் உங்களை காப்பாற்ற முடியாது. இறைவன் இயேசு மாத்திரமே உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும். இறைவன் இயேசுவை தேடுங்கள்.